நம்ம சமைக்கவும் இவ்வளோ நேரம் ஆச்சு. சரி அத்தையும் சாப்பாடு போட கூப்பிடுவோம், சாப்பிட்டோம். அவருமே பாவம் பசியில் இருக்க, நமக்கும் பசிக்குது தான், என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்குவோம். அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். ஒரு மட்டன் பிரியாணி கேட்டது குத்தமாடா, இன்னும் தான் சமைச்சிட்ருக்கலாம். அவன் பொண்டாட்டி 4 மணி ஆகுன்னு சொன்னால் சொன்ன மாதிரியே 4 மணிக்கு கொண்டு போயிடுவா போலக்கே. ஏம்மா நம்ம லேட்டாக தானேம்மா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம், அவளும் ஒரு ஆளை என்னம்மா செய்வா, செஞ்சுருவாம்மா. அதுதான் இடையில ஜூஸு உங்களுக்கு போட்டு தர சொன்னேனே, தந்தாலும் இல்லையாம்மா? தந்தா ஜூஸ் மாத்திரம் போகிறோம், அப்புறம் பசிக்காதா? என்னதான் ஜூஸ் குடித்தாலும் பசி எடுக்குமா இல்லையா? நம்ம சாப்பிட கூப்பிட்டு வந்தோம், நமக்கும் பசிக்குது, நம்ம சாப்பிடாம அவங்கள சாப்பிட வைக்கலாம்னா என்ன இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க? போய் என்னன்னு கேட்போம் ஃபஸ்ட்டு. இந்த பேருமா சரசு வந்துட்டா, சமைச்சிட்டா போல். ஒன்றும் இல்லை, இந்த சாப்பாடு எடுத்து வைக்க சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. இங்கே வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்து தான் உடனே ஒடியாரோ என்னமோ. உண்மையிலே சமைச்சிட்டாலோ இல்லை இனிமேல் தான் சமைக்கணுமா என்னன்னு தெரிலையே. ஏங்கம்மா அப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் நேரம் சரசு சமைச்சிருப்பாம்மா. நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம், நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல சாப்பிடுங்க, நாங்கள் கூட அப்புறம் சாப்பிட்டுக்கோ. சரசு இங்கே வா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா இல்லையா? நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தாங்க இருந்துச்சு. சாப்பாடுலாம் ரெடி. அத்தை கேட்ட எல்லா டிஷையும் பண்ண வந்தாங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு. பிரியாணி மட்டும்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாங்க. நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. ஏன் மருமகளே, சொன்ன மாதிரி 4 மணி ஆகிட்டியே. நீ சொல்கிறத அந்த டைமை மீட் பண்ணணும் இவ்வளோ நேரம் ஆகிறியா இல்லை உண்மையிலே லேட் ஆகிடுச்சா? என்னடா அது, உண்மையை சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்க போலயே. உண்மையிலே இவ்வளோ நேரம் தான் ஆச்சு தானே, சரி சொல்லி சமாளிப்போம். என்னங்க இப்படி கேட்குறீங்க டக்குன்னு? உண்மையிலே லேட் ஆகிடுச்சுங்க. நீங்கள் பிரியாணி மட்டும் கேட்டிருந்தா 3 மணிக்கு ரெடி ஆகிருக்கும். அதோட ரைத்தா, முட்டை, கிரேவி அது இதுன்னு கேட்டிங்களா, கத்திரிக்காய் தொக்குன்னு மொத்தமாக முடியல. அதான் தான் லேட் ஆகிடுச்சு. எனக்குமே பசிக்குது, என்ன பண்ணுறது? உங்களுக்காக தான் நான் சீக்கிரம் செஞ்சுட்டு இப்போ வந்து சொல்லலான்னு வந்தேன். நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். நல்ல வேலை, நாங்கள் 2 பேரும் தான் பசியில் இருக்கோம். இன்னும் 4 பேர் விருந்தாடி வந்திருந்தால் என்ன ஆகுறது இன்றைக்கி நிலமை? ஏங்கம்மா அவள் தான் செஞ்சுட்டேங்கிறவங்கள, வாங்க சாப்பிடுவோம். பசியில் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லைடா, என்னதான் இருந்தாலும் வயசானவங்க இருக்காங்கன்னு யோசிச்சு செய்யணுமா இல்லையாடா? சொன்னால் அந்த டைமுக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வருவாள் அவன் பொண்டாட்டி. இதே சொந்தக்காரங்க வந்தால் என்னடா ஆகிறது வீடு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்தக்காரங்க வந்தால் நான் செய்ய போகிறதில்ல. அப்படியே நான் தான் செய்யணும்னு நீங்கள் சொன்னாலும் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு வேலை வாங்கியிருப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துக்கங்க. என்ன பேசுகிறா பார்த்தியா? கொஞ்ச நாச்சும் பயம் இருக்கா? சரிங்கத்தே, ஏதோ தெரியாமல் லேட் ஆகிடுச்சுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாளான்னு பாரு. அம்மா அதை தான் அவள் முன்னவே சொல்லிட்டாளேம்மா, பிரியாணி மட்டும்தான் 3 மணிக்கு ரெடி ஆகிருக்கும். நீங்கள் கத்திரிக்காய் தொக்கு, ரைத்தா, முட்டை அது இதுன்னு கேட்டிங்களம்மா, அதான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுமா. எல்லாத்தையும் செய்யணும்லம்மா ஒரு ஆளாக. அது சரி, நீ எப்படியும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி நான் கத்திக்கிட்டே இருந்தால் எனக்கு இன்னும் தான் ப்ரெஷர் ஏறும். நான் சாப்பிட்றேன், நீ போய் சீக்கிரம் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லுவாள். இவங்க தனியாக வாயில் சொல்ல மாட்டாங்களா? இது அவர் சொல்லி தான் சொல்லணுமா? என்னமோ நடக்குது, நம்ம எடுத்து வைக்கிற நம்ம கடமையை பார்ப்போம். சரசு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, நாங்கள் கீழே உட்காடுறோம். இலை இருந்தால் இலை எடுத்துகிட்டு வா, இலையிலே சாப்பிட்லாம். இலையில சாப்பிட்டா தான் பிரியாணிலாம் நல்லாயிருக்கும். பார்த்துக்க வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. முன்னே சொல்லியிருந்தேன் கீழே இறங்கி உட்காருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். அதை விட்டுட்டு ஆளுக்கு கீழே கேட்குறீங்க. இப்போ 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சா? இதுவும் லேட்டுன்னு என் மேலே சொல்லாதீங்க. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளோதான். என்ன பேசுகிறா பாரு? போய் எடுத்துகிட்டு வந்தால் தான் என்ன பசிக்குதா இல்லையா? ஐயா அடுத்த ரவுண்டு சண்டையா? நம்மளால முடியாத சாமி, நம்மளும் பசியில் இருக்கும். நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாயம்மா. வாங்கம்மா, நம்ம கீழே இறங்கி உட்காரோம். அவன் எடுத்துகிட்டு வந்துடும், நம்ம சாப்பிட்லாம். இலையில சாப்பிட்லாமா? இலையில சாப்பிட்டா பிரியாணி சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க, அது மட்டன் பிரியாணி. நீங்கள் ஆசைப்பட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தானே வேணும். நீங்கள் ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, இலையில தானே சாப்பிடுவாங்க. அதனால் இலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், இலையிலே சாப்பிட்லாமா? என்னமோ பேசி ஐஸ் வச்சிடறாரு. சரி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம பாட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருப்போம். பிரியாணி செஞ்சீங்கடா, பிரியாணி வாசமே பெருசாக இல்லாத மாதிரி இருக்குடா மோனே. பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்து இருக்கு உன் பொண்டாட்டிக்கு. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, நல்லா வாசம்தாம்மா வந்துச்சு. நான் கூட அப்பப்போ கிச்சனில் போய் எட்டி பார்த்தனே, வாசமாக இருந்ததுங்கம்மா. வாசம் ஒரு வேளை கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கா இல்லை சுமாராக இருக்கான்னு 5 நிமிஷத்தில் தெரிய போகுது. இந்த கொண்டு வரட்டும் பிரியாணியை, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஐயோ, அன்னைக்கு அடுத்து என்ன சண்டை இருக்கும் போதும் தெரியலையே. இது ஒரு லோனாச்சும் செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணான்னு தெரில. அத்தை, நீங்கள் கேட்ட மட்டன் பிரியாணி, ரைத்தா, முட்டை, கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே வச்சுருக்கேன் இலையில. நல்லபடியாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி சரசு, நாங்கள் சாப்பிட்றோம். நீ போய் தண்ணி கொண்டு வா. அப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் ரசம்லாம் செஞ்சுருக்கேன், நீ அதையும் எடுத்துகிட்டு வா. இது சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரசத்தில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சரிங்க. இந்த அத்தை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். சரி சாப்பிட்டு நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா வாசல்லன்னு பார்த்தேன், சாப்பிட்டாலும் பெருசாக டேஸ்ட் இருக்க மாதிரி தெரியலையே. என்ன 2 வாரம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சாப்பிட போகிறது என்னமோ 4 ரூபா தான், அதுக்கு இவ்வளோ இதா? சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சண்டை வராமல் இருந்தால் சரி. என்னங்க, நீங்கள் கேட்ட மாதிரி வெள்ளை சாதம், ரசம், தண்ணி எல்லாமே கொண்டு வந்தேன். சரி பிரியாணி சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்குது? அவங்க அவன்கிட்ட கேட்குறேன், நான் சொல்கிறேன். அவன் அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். பிரியாணி சுமாராக தான் இருக்குது.
இதே நான் செஞ்சதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்க. ஆனால் கறி பீஸ்லாம் பரவாயில்ல, குக்கரில் செய்ய நல்லா வெந்திருக்கு போல். மற்றதெல்லாம் ஏதோ சும்மா தான் இருக்குது, பரவாயில்ல. 2 மணி நேரமாக மூச்சு முட்டை சமைச்சா பரவாயில்லையா? சரி, நல்லாலான்னு சொல்லாமல் இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அப்படிங்களா பரவாயில்லத்தை சாப்பிடுங்க. இந்த உங்களுக்கு இது பிடிக்கல, இந்த பாருங்கள் ரைஸு ரசம் எல்லாமே வச்சுருக்கேன், அதுலேயும் கூட கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்கள் வயசுக்கு செரிமானம் ஆகும் சீக்கிரம். டேய் பாத்தியாடா அவன் பொண்டாட்டிக்கு நக்கலை. ரசம் சாப்பிட்டா தான் எனக்கு செரிமானம் ஆகும், வயசாகிடுச்சுன்னு சொல்லி கட்டுறா பாரு. அவள் அப்படி சொல்லம்மா, பிரியாணிலாம் சாப்பிட்டா கொஞ்சம் நெஞ்சு கறிக்கும் இல்லையா? இதே ரச சாதம் கொஞ்சம் சும்மா ரசம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் செய்ய சொல்லியிருந்தேன் பாருங்கள். அதை தான் அவள் அப்படி சொல்கிறா. நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க? ஐயோ அத்தை, என்ன இப்படி எடுத்துட்டீங்க? நானுமே ரசத்தில் தான் சாப்பிட போகிறேன். பிரியாணி சாப்பிட்டுட்டு ரசம் இந்த மோர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லது தானே, அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் அதை போய் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் பிரியாணியே சாப்பிடுங்க, ரசம் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல. ரசமும் நல்லா வாசமாக தான் இருக்குது. சரி, நீ இலை எடுத்து வச்சு சாப்பிட பார்த்துக்கலாம், 10 மணி ஆச்சுல. அந்த இவ்வளோ நேரம் சமைக்க கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் சாப்பிட்றேன். நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு இருந்துறீங்க, நான் வந்து அப்புறமேட்டு பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.